மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 3ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது 4ஆம் இடத்திற்கு இதோ ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி வரும். மாதம் எல்லாம் இருக்குது. மாதமான 20,000 கட்டணும், 30,000 கட்டணும், 50,000 கட்டணும், 1,00,000 கட்டணும்னு சொல்கிறாங்களே, இது நிரந்தர வருமானமாக இருக்குமா? எப்படி நம்பி 10 வருஷமாவது ஹவுசிங் லோன் போடணும், 5 வருஷமாவது ஹவுசிங் லோன் போடணும். அப்போ எதை நம்பி அந்த ஹவுசிங் லோன் போடுறது, கடனை வாங்குறது நினச்சிக்கிட்டு இருக்காங்க. காரணத்தில் விரயச்சனியாக இருக்கக்கூடிய இவரை சனி பகவானை இவர் 4ஆம் இடத்திலிருந்து பார்க்கின்ற காரணத்தினால் ஆன்மீக பரிகாரம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதோ ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி வரப்போகிறது. சனி பயிற்சினாலே சகல அப்படியே நடுங்கும், எல்லா சர்வ அங்கமும் நடுங்கும்னுவாங்க. ஏன்னா சனினாலே ஏதாவது ஒரு கெடுபலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம். குருப்பெயர்ச்சினா ஒரு ஆனந்த இனிய இன்ப எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு நல்லவர் வராருன்னா நம்ம வீட்டை கிட்ட கழுவி தொடச்சி வைப்போம். ஏதாவது மாமா வராரு, எப்போவுமே வரும்போது எதனா வாங்கிட்டு வருவார், அப்படி இப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருப்போம். அதே நேரத்தில் கண்டிப்பானவர், நம்மளை எப்போவுமே பிடிக்காதவர், எதிரி ஒருத்தர் வராருன்னு சொன்னால் எதிர்பார்ப்போடு இருப்போமா? வந்தால் மனுஷன் எப்படா கிளம்பி போவார்னு இருப்போம் இல்லையா? இதுதான் சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசம். சனிப்பெயர்ச்சி ஒரு மாதிரியான கெடுதல்களை தந்துவிடுமோ என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும்போது, குருப்பெயர்ச்சி போன வருஷம் நல்லா இல்லை, இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இன்பமாக எதிர்நோக்கக்கூடியது தாங்க இந்த குருப்பெயர்ச்சி. இந்த குருப்பெயர்ச்சி வருஷம் 13 மாதம், ஒரு வருஷத்துக்கு 15 நாள் எக்ஸ்ட்ரான்ற அளவில் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஸ்பெஷலான குருப்பெயர்ச்சிங்க, உச்ச குருப்பெயர்ச்சின்னு நாங்கள் சொல்லுவோம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடக வீட்டில் உச்சம் என்கின்ற அதிபலமான நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பில் 12 இயர்ஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 13 வருஷமாயிடும், 12 அல்லது 13 வருஷத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு நல்ல விதமான உச்ச குரு பெயர்ச்சி இந்த குரு பெயர்ச்சி. ஆக மனிதர்கள் இப்போது சாதகமற்ற தன்மையினால் கெடுதல்களினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் உய்விக்க வந்த பெருமான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வழிகாட்ட வந்த பெருமான் மாதிரி தான் இந்த குரு பகவானை நீங்கள் எடுத்துக்கணும். ஆக இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வைக்கிறதுக்கு தான் அந்த குரு பகவான் வருகிறார். குரு 5 இடங்களில் நல்லதுகளை செய்வார். 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் நல்லதுகளை செய்வார். அதற்கான ஒரு நேரடியான அர்த்தம் என்னென்னா, 7 ராசி 12 ராசியில் 7 ராசிக்கு சாதகமற்ற தன்மைகளையும் 5 ராசிகளுக்கு அதி உன்னத தன்மைகளையும் நல்ல பலன்களையும் தரக்கூடியவர் அவர். அப்போ இந்த தடவை ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1:50 திருக்கணிதப்படி குரு பகவான் மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறார். இவர் எந்த 5 ராசிகளுக்கு நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல வருகிறார். இது ஒரு பெரிய நல்ல அமைப்பு. மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்தில் வரக்கூடிய அந்த அமைப்பு எக்ஸலண்ட்டாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு. மிதுனம் நல்ல பலன்களை அடைய போகிறது. மீனத்திற்கு 5ஆம் இடத்திற்கு, அதாவது ஜென்மச்சனியில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மீனராசிக்காரர்களுக்கு ஐயோ பரவாயில்லப்பா, கொஞ்சம் பிரச்சனைகள் தீருகிறதே என்கின்ற மாதிரியாக ஒரு கஷ்டத்திலும் ஆறுதலை தரக்கூடிய அமைப்பு மீனராசிக்காரர், குறிப்பாக 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே. 7ஆம் இடம் யாருக்காக வருகிறது? மகர ராசி. 7 வருஷமாக மகர ராசிக்காரங்க நல்லா இல்லை, 7.5 சனியில் போட்டு உங்களை அப்படியே முறுக்கு புளிகிற மாதிரி புளிஞ்சு எடுத்துருச்சு இல்லையா? இவங்க எல்லாருமே இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குருப்பெயர்ச்சியின் மூலமாக இழந்த கௌரவம், இழந்த பணம், இழந்த நம்பிக்கை எல்லாத்தையும் அப்படியே திரும்ப பறித்து அப்படியே ஓரளவுக்கு அப்போ நானும் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகின்றது. அடுத்ததாக 9ஆம் இடத்திற்கு விருச்சிக ராசிக்கு வருகிறார். விருச்சிக ராசிக்கையும் உச்சகுரு பார்க்க போகிறார். இதில் விருச்சிக ராசி ஒரு ஸ்பெஷல்னு தான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தா, உச்சமடைகின்ற குரு தன்னுடைய 1வது பார்வையாக முதலில் பார்க்க போது விருச்சிக ராசியைத்தான். அப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. நிறைவாக கன்னி ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல வருகிறார். 11ஆம் இடம் வெற்றி, லாபம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் குறிக்கும். வெற்றினா அதில் எல்லாமே அடங்கிடுதே. காதலில் வெற்றி, வாழ்க்கையில் வெற்றி, உடலில் ஆரோக்கியத்தில் வெற்றி, மனதில் வெற்றி, சந்தோஷத்தினுடைய மறுபதிப்பு தானே வெற்றி. வெற்றியால் விளைவது தானே சந்தோஷம். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு சந்தோஷம், வெற்றி போன்ற அத்தனை அமைப்புகளையும் இப்போது இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சினால் பெரிய மாற்றங்கள் இருக்குங்க. இன்னும் ஒரு ஸ்பெஷலே நீங்கள் குறிக்கணும். இது கடக வீட்டிற்கு வரக்கூடியவர் 13 ஆண்டுகள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு உச்சகுரு பயிற்சி. போன தடவை பார்த்தீங்கன்னா 3 ராசிக்கு அடுத்தடுத்து போய்கிட்டு வருவார். அதே அதிசார பயிற்சியாகவும் அது இருக்கும். 3 மாதம் மட்டும் அப்படியே உச்சனாக இருக்கக்கூடியவர் டக்குன்னு மறுபடியும் ஒரு 3 மாதம் சிம்ம வீட்டிற்கு அடுத்த வீட்டிற்கு போய்விட்டு மறுபடியும் அப்படியே கடக வீட்டிற்கு வரக்கூடிய அதிசார குரு பயிற்சி என்பது இந்த வருடமும் நீடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. ஆனால் என்ன இருந்தாலும் குரு உச்சமடைந்தால் பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் அனைவருக்குமே இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு,
அனைவருக்குமே ஒரு பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை உண்மையிலேயே எதிர்பார்க்கலாங்க. இன்னொரு ஸ்பெஷலு, சனியை வேற பார்க்க போகிறார் ஒரு வருஷம். மீனத்தில் இருக்கக்கூடிய சனியை இப்போது பார்த்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் பரம்பொருளின் ஒரு ஆசீர்வாதமாக இந்த இனிய குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை 1:50 மாறக்கூடிய இந்த குருப்பெயர்ச்சிங்க எல்லாருக்குமே நல்ல பலன்களை தான் தரும். இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான சகல தரப்பினருக்கும் எந்த வருவாய் பிரிவினராக இருந்தாலும், நான் சொல்ல போகிறது பொதுவான பலன்கள் அப்படின்னு சொன்னாலும், உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கென்று சில உயரம் இருக்கிறது இல்லையா, இந்த உயரத்தை நீங்கள் எட்டக்கூடிய அமைப்பிலேயே இருக்கும் என்பதால் இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கின்றதை பார்த்துடலாம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 3ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா 3 சாதகமற்ற இடம்தான், 4 அப்படி ஒன்றும் பெருசாக கொடுக்கக்கூடிய இடங்கள் தான். பெருசாக அதாவது சாதகம் இல்லாத ஒரு தன்மைகள் இருக்கும்னு சொல்ல முடியா. ஏன்னா கேந்திர பலத்தில் தான் இருக்கிறாரு, உச்சத்தை அடைகிறார். உங்களுடைய பாக்கியாதிபதி உச்சத்தை அடைகிறார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவிற்கு பார்வை பலன் தான் ரொம்ப அதிகம். 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்ப்பது என்பது தர்மகர்மாதிபதி யோகம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ என்ன நடக்கும்? மேஷராசிக்காரர்களுக்கு வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், பொருளாதார முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும், பதவி உயர்வு, பட்டம், இது போன்ற அமைப்புகள், மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே பெரிய நல்ல மாற்றங்கள். எங்கே படிக்கணும்னு நினச்சிங்களோ, எந்த காலேஜில் படிக்கணும், எந்த அமைப்புகள் நமக்கு தேடி வரணும்னு நினச்சிங்களோ, ஒரு கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர், பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான உங்கள் விரும்பிய படிப்பு, விரும்பிய பள்ளி கல்லூரி போன்ற அமைப்புகளில் இந்த ஜூன் மாதத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக கண்டிப்பாக நடக்குங்க. வியாபார பெருமக்களுக்கு பெரிய மாற்றங்கள் உண்டுங்க. இது வரைக்கும் சும்மா நடந்துக்கிட்டு இருந்த வியாபாரம் இனிமேல் ஓடக்கூடிய அமைப்புகளில் நிச்சயமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றங்கள், லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மை, கிளைகள் திறக்கக்கூடிய தன்மை, உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் போன்றவர்கள் அமையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்டா வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததை போக தொழில் நல்லா நடக்குது என்ற ஒரு பெருமிதங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மிக முக்கியமாக 4ஆம் இடத்துல இருக்கிறனால வீடு வாங்குறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தும் பயந்துக்கிட்டு இருந்தவங்க, ஆசையெல்லாம் இருக்குது, மாதமான 20,000 கட்டணும், 30,000 கட்டணும், 50,000 கட்டணும், 1,00,000 கட்டணும்னு சொல்கிறாங்களே, இது நிரந்தர வருமானமாக இருக்குமா? எப்படி நம்பி 10 வருஷமாவது ஹவுசிங் லோன் போடணும், 5 வருஷமாவது ஹவுசிங் லோன் போடணும். அப்போ எதை நம்பி இந்த ஹவுசிங் லோன் போடுறது, கடனை வாங்குறது நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே கடன் வாங்கினாலும் ஒரு நல்ல சொத்து சேர்க்கை தேவை, சொத்து சேர்க்கை நமக்கு இருக்கும் என்கின்ற அமைப்புகள், வீடு வாகன சேர்க்கைகள், அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த கவலையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, மிக மிக முக்கியமாக சுக அமைப்புகள், உடம்புக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரியான சுகம், கல்யாணம் ஆகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, மிகப்பெரிய அளவில் வேலை சார்ந்த விஷயங்களில், தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஆறுதலான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, தெய்வீக எண்ணங்கள் அதிகமாகக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்துல விரயச்சனியாக இருக்கக்கூடிய இவரை சனி பகவானை இவர் 4ஆம் இடத்திலிருந்து பார்க்கின்ற காரணத்தினால் பயணங்கள் முழுக்க ஆன்மீக பயணங்களாக இந்த வருஷமே நீங்கள் கண்டிப்பாக கங்கா யாத்திரா, புனித யாத்திரா, காசி கயா போகிறது, 108 திவ்ய தரிசனம், இந்த மாதிரியான விருப்பமுள்ள புனித தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் என மேஷராசிக்காரர்கள், ஆண் பெண், குறிப்பாக சகோதரிகள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த வேலையில் ஏற்பட்ட மன அழுத்தம், கணவனால் குழந்தைகளால் ஏற்பட்டிருந்த மன அழுத்தம், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியல, பாப்பாவுக்கு, பெண்ணுக்கு, பையனுக்கு, அப்படி இப்படின்னு இருந்த அத்தனை மன அழுத்தங்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் விடியல்கள், வேதனையிலிருந்து விலகல்கள் தரக்கூடிய அமைப்பில் சுப செலவுகளையும் கொடுக்கக்கூடிய, வருமானத்தை உயர்வாக்கக்கூடிய நல்ல குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்ற ராசிக்காரர்களும் பயன்பெறட்டும். ஐயா கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஜோதிட ரீதியாகவோ இல்லை ஜாதக ரீதியாகவோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.